guys, welcome back to தமிழ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இது வந்து சம பார்ட் 5 அதுவும் டியோ ஸ்குவாட் அப்புறம் பிஆர் ரேங்க்டு மேட்ச் அதுவும் டியோ போகிறோம். வீடியோ பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மறக்காமல் அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். இப்போன்னு பார்த்து தான் அந்த செல்லு வர மக்கர் பண்ணும் டியோ போட்டு மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறேன் கைஸ். பார்த்தா ஆகலை. அப்போ தான் எனக்கு ஒரு ட்ரிக்கு தோணுச்சு. இந்த மாதிரி பண்ணிட்டு அப்படியே அந்த மேலே ஒரு எஸ்டிமேட் நம்பர்னு இருக்குல்ல, அதை எடுத்து நம்ம மூஞ்சிக்கு நேராக வைக்கணுமா, அப்போ சீக்கிரமாக ஸ்டார்ட் ஆகிடுமா கைஸ். வாங்க இப்போ அதை எடுத்து மூஞ்சிக்கு நேராக வைப்போம். வாடா வச்சாச்சு. இப்போ நேரா மூஞ்சிக்கு நேராக வைக்கிறீங்க அப்படின்னு கேட்காதீங்க. அப்புறம் அதெல்லாம் அப்படி தான் பார்த்தீங்களா, டக்குன்னு ஷார்ட் ஆகிடுச்சு. மறக்காமல் இந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு ஆஞ்சிச்சா இல்லையான்னு கமெண்டில் சொல்லுங்கள். வாங்க இப்போ இந்த வீடியோவுக்கு வணக்கத்தை போட்டு மேட்சுக்குள்ளே போயிடலாம். வணக்கத்தை போட்டாச்சு, போய் பார்ப்போம் கைஸ். ஒரு நருட்டோ நிற்பான். நருட்டோ நருட்டோ பார்த்தீங்களா கைஸ். இந்த நருட்டோ யாருக்கெல்லாம் பிடிக்குமோ லைக் பண்ணுறேங்க, இல்லை சாசுகே தான் பிடிக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி வாங்க இப்போ இவனை அடித்து சாவடிக்கலாம். இவன் எப்பயுமே ரசிகனை வச்சு தான் அடிப்பான். நம்ம வந்து கண்ணை வச்சு அடிச்சிடலாம். சரி வாங்க இப்போ நம்ம போயிடலாம். இப்போ கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆக போகுது. 5 4 3 2 1 லெட்ஸ் கோ கைஸ். வாங்க இப்போ நம்ம போகலாம். சரி கைஸ், அதுக்கு முன்னாடி ஒரு ரெக்வஸ்ட்டு. நம்ம கமெண்டில் என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம சமம் பார்ட் 5 ஃபினிஷ்டுன்னு போட்டு விட்டு அப்படியே ப்ரோ அடுத்த என்ன சேலஞ்சு ஏதாச்சும் கொடுங்க ப்ரோ கமெண்டில். அப்புறம் நானும் அதை எடுத்து போடுவேன். சேலஞ்சு இன்னும் பார்ட் 2லே நிற்கிதுன்னு நினைக்கிறேன். ஆமாம் பார்ட் 2லே. சரி நம்ம கையில் தான் கூடி இருக்குன்னு நினச்சா பார்த்தா நம்ம டீம்மேட் கையில் போச்சு. மில்ல இறக்கி விட்டான்டா அப்படின்னு தோணுச்சு கைஸ். பார்த்தா சமமே இதுதான். நான் சரி வேறு எங்கேயாச்சும் இறங்கலான்னு பார்த்தா நம்ம மில்லு கீழே இறங்கிட்டோம். எனக்கு தான் ஒரே ஷாக் ஆகிடுச்சு கைஸ். மில்லோட அந்த பாலம் இருக்குல்ல, அந்த இடத்துல இறங்கிடுச்சு. நம்ம இந்த இடத்துல எப்படி பண்ணுறப்போன்னு பாருங்கள். கொஞ்சம் நம்ம இந்த மேட்ச்சில் கொஞ்சம் நல்லா விளாண்டுருப்போம். நீங்கள் பார்த்துட்டு கொஞ்சம் பிடிச்சிருந்தா அப்படியே லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்க. சரி வாங்க இப்போ ஒரிஜினல் வாய்ஸ்க்கு வந்துடுறேன். சரி கைஸ், இதுதான் கைஸ் என் ஒரிஜினல் வாய்ஸு. இனிமேல் நான் இப்படி தான் பேச போகிறேன். என் வாய்ஸை ரிவைவல் பண்ணிட்டேன். சரி இந்த காயினை எடுத்துகிட்டு போகலாம். சரி வாங்க இப்போ அங்கே ஏதோ கிடக்குது எலிமிட்டா. சரி அது வேணாம். இங்கே வேறு எக்ஸிபிட் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்ச கண்ணு கைஸ். உங்களுக்கு பிடிக்குமான்ட்டு கமெண்டில் போட்டுருங்க அப்படியே. சரி வாங்க இப்போ எனிமே எங்கேயோ இருக்கிற மாரி கேட்குது. பார்த்தா இந்த மில்லு வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறான். எனக்கு தான் ஒரே ஷாக்கு. எப்பட்றா அந்த மாதிரி தான் இருந்தது. அடிக்கலான்னு பார்ப்போம் கைஸ். அதுதான் நான் பெரிய பண்ண தப்பு. பாருங்க கைஸ், அடிக்க முடியல. அவன் தப்பிச்சிட்டான் அதுக்குள்ளே சம்பவம் பண்ணி. சரி இந்த பக்கம் தான் வருவான்னு நினச்சேன். அந்தமாரி வந்தான். பார்த்தா என்னை அடிக்க பார்த்தான் கைஸ். நல்ல வேலை என்கிட்ட டிமிட்ரி இருந்திருந்தாலும் நான் தப்பிச்சேன். பார்த்தா இது இந்த பயப்புல ஓடிடுச்சு பயந்துக்கிட்டு. பார்த்தா மெடிக்கல் சுற்றிட்டு அடுத்தது என்னை அடிக்க வரலான்னு பார்ப்பான். பார்த்தா அவனுக்கு டீம் வைப் பண்ணி விட்டு அவனை அடித்து வீட்டுக்கு அனுப்பி விட்டுருவேன். அதெல்லாம் நம்ம கொஞ்சம் டெக்னாலஜிக்கு படி அடிச்சிங்கன்னா நீங்கள் போயாவே அடிக்கலாம். ஆனால் இந்த மேட்ச்சை நாங்கள் போய் அடிச்சிருக்க மாட்டோம். ஏன்னா ஹேக்கர்லாம் சொல்ல மாட்டேன், ப்ரோ பிளேயர்ஸ் வந்து அடிச்சிருப்பானோ. அதுவும் தலா ப்ரோ பிளேயரில் படா ப்ரோ பிளேயரு பார்த்தீங்கன்னா அதே இடத்துல தான் இருப்பான். எனக்கு தெரியாது ஃபஸ்ட்டு. சரி வாங்க இப்போ நம்ம வெளில போகலான்னு போவாங்க. பார்த்தா நம்ம ஃப்ரெண்டு கூப்பிட்டுருந்ததை ரிஜெக்ட் பண்ணி விட்டேன். அவர் போன மேட்ச்சே வந்தார், ஆனால் அவர் ஆஃப்லைன் போயிட்டார். அப்போ சரி வாங்க பார்த்தா இந்த பக்கம் ஓடுவோம். செம டேமேஜ் கொடுப்பேன். குளோவல் போட்டுவாங்க கைஸ். இதுதான் கைஸ் இங்கே நடக்கிற பெரிய இது. அதெல்லாம் கூத்தாயிடும். சரி வாங்க இப்போ இவனை அடிக்கலான்னு பார்ப்போம். என்னை அடிக்க வருவான் தலைவன். அவனை தலையிலே வச்சு முடிச்சு விட்டுருப்பேன். டீம் ஒய்ப் போயிட்டாயிடுச்சு. எப்போ அப்படி தான் இருக்கும். சம்பவம் இதுதான் கைஸ் சம்பவம்ன்றது. சரி வாங்க இப்போ லூட் அடிக்கலான்னு பார்த்தேன். லூட் அடிக்கும் போது யாராச்சும் அடிச்சிருங்களே அப்படின்னு பயந்துகிட்டே எடுத்தேன். ஏன்னா அவன் டீமெட்டு இருந்து அடிச்சிட்டு போனோம் பயந்தேன். எப்போ அவன் டீமெட்டை வந்து அடிப்பான்னு கேட்காதீங்க. அதெல்லாம் அப்படி தான். கோஸ்ட் வேறு இருக்குது இந்த இடத்துல. அதனால தான் கழிப்பு வரானோ இந்தமாரி பொருளையா. சரி வாங்க இப்போ நான் ஃப்ரெண்டுக்கிட்ட போயிடலாம். ஃப்ரெண்டுக்கிட்ட போகலான்னா எங்கடா போகிறேன்னு கேட்காதீங்க. அதெல்லாம் அப்படி தான் ரகசியம். ஓகே சரி பார்த்தீங்கன்னா சோனியா அக்கா நம்ம கூட வந்துருக்குது. எனக்குலாம் ஒரே பயமாகிடுச்சு. ஐயோ சோனியா அக்காவா, இந்த அக்கா தான் பேய் அக்காவுன்னு நினச்சிட்டேன். எனக்கெல்லாம் ஒரே கஷ்டமாக போயிடுச்சு. எனிமே நினச்சாங்க. கடைசியில் பார்த்தா நம்ம ஃப்ரெண்ட்ஸு. எனக்கெல்லாம் ஒரே பயமாகிடுச்சு. இங்கே ஒரு மெடிக்கேட் இருந்தது.
நம்ம இந்த இடத்துல எத்தனை மெடிக்கெட் போட்டிருப்போம்னா ஒரு 10 மெடிக்கெட் எடுத்துருப்போம் கைஸ். பார்த்தீங்கன்னா நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க. கமெண்டில் என்ன போட்டுருந்தீங்கன்னா மெடிக்கெட் பொறுக்கின்னு அப்படின்னு போடுங்க, மெடிக்கெட் கலெக்டர்னு அப்படி போடுங்க. வாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கனை அமுத்தி விட்டு அப்படியே பாருங்கள். அப்போ தான் நானும் சந்தோஷமாக இருப்பேன், நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்க. அதுதான் உண்மை இங்கே. சரி வாங்க இப்போ போகலாம். இந்த இதில் இதை எடுத்துட்டு சரி பேக் இந்த 11th 3 பேக் இல்லைன்ட்டு வாங்கலான்னு பார்ப்பேன். அதுக்கு போனமான காயினும் இருக்குது. சரி வாங்க அடுத்த ஏதாச்சும் லூட்டு கிடைக்குதான்னு பார்த்தா பாம்பு கிடச்சிச்சு. எனக்குலாம் ஒரே இதாகிடுச்சு கைஸ், பயந்துட்டேன் பாம்பு இருக்குன்ட்டு. சரி வாங்க இப்போ பிசான் இந்த த்ரோகன் இருக்குது, வேறு த்ரோகன் கைஸ். த்ரோகன் உங்களுக்கு த்ரோகன் பிடிக்குன்னா லைக் போடுங்க, M10 பிடிக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி வாங்க இப்போ போகலாம். சரி வாங்க இப்போ நம்ம போய்க்கலாம். போகலாம். என்னடா ஒரிஜினல் வாய்ஸ் பேசுகிறேன்னா ஏதோ வாய்ஸில் பேசுகிறதுன்னு கேட்காதீங்க. நாங்கள் வந்து அப்படி தான், எனக்கு வந்து ஒரிஜினல் வாய்ஸில் நான் பேச்ச வராது. ஏன்னா நான் இதான் என் ஒரிஜினல் வாய்ஸு. நான் இப்படி தான் இனிமேல் பேச போகிறேன். சும்மா சொன்ன கைஸ், இதான் இல்லைச்சு என் ஒரிஜினல் வாய்ஸு. சரி கைஸ் இப்போ நம்ம 11th 3 பேக்கை வாங்கிட்டு அப்படியே நம்ம மலை ஏற போகிறோம். அதுக்காக தான் 11th 3 பேக்கே வாங்கினேன், எல்லாம் வாங்கியிருக்க மாட்டேன். 11th 3 பேக்கை வேறு வாங்கிட்டோம். லூட்டு கொஞ்சம் வெயிட் அடிச்சுட்டு போனால் தான் அங்கே பார்க்குறவங்கலாம் கொஞ்சம் நல்லா இருக்குன்னுவாங்க. மெடிக்கெட்டு எப்போ எத்தனை இடம் கலெக்ட் பண்ணுறதுன்னு பார்த்தா 9 மெடிக்கெட்டு. எனக்கெல்லாம் ஒரு மொத்தமாக பூச்சி கை. சரி வாங்க இப்போ மலை ஏற ஆரம்பிக்கலாம். மலை ஏறியாச்சு, மலை இறங்கணும். இப்போ அதுதான் இங்கே ஒரு பெரிய டஃப்பான விஷயமே. பார்த்திங்களா மலை எப்படி குச்சி இறங்குறன்ட்டு இப்படி தான் இறங்கணும், மலையை இறங்கணும். சரி வாங்க மலையை இறங்கிட்டு அந்த காயினை அப்படியே அடிச்சுட்டு இப்போ பாருங்கள் நம்ம ஒரு மேஜிக் பண்ண போகிறோம். அது என்ன மேஜிக்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் சர்ப்ரைஸ் அப்படின்ட்டு. அப்படியே வாங்க இங்கே ஒரு மெடிக்கெட் இருக்குது, இந்த இடத்துல 10 மெடிக்கெட்டு செம்மையாக இருக்கும். சரி வாங்க இந்த இடத்துல வேறு காயின் இருந்தது, எடுத்தேன். பார்த்தா நான் எத்தனை காயின் வச்சுருக்கேன்னு தெரில. சரி கைஸ் இப்போ இந்த இடத்துல தான் கைஸ் ஒரு சம்பவமே நடந்துடும். நம்ம டீம் நாக இருப்பார். எனக்கு தான் ஒரே வருத்தமாக போயிடுச்சு கைஸ். ஏண்டா உன்னை கூப்பிட்டு வந்ததுக்கு நான் கூப்பிட்டு வரலையா, சாரி கைஸ், நீ வந்ததுக்கு என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டியாடா அப்படின்னு தான் நினச்சேன். பார்த்தா நம்ம காசை வேஸ்ட்டாக பண்ணிட்டோம். பார்த்தா நம்ம டீம்மேட்டு அர்ஷனல் ஷெஃப் எடுக்கிறேன்னு பேரில் போய் அடி வாங்கியிருப்பார். எனக்கெல்லாம் ஒரே வருத்தமாக போச்சு கைஸ். அவனும் என்னை பார்த்துருவாங்க கைஸ். பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச் ஃப்ளாப் ஆகிடும். அதுதான் எனக்கு ஒரு பெரிய கஷ்டமே. சரி கைஸ் அங்கே இப்போ இந்த வீட்டுக்குள்ளே போனால் மெடிக்கெட்டுக்கு மொத்தமாக 12 மெடிக்கெட்டு. அப்புறம் இன்னொரு மெடிக்கெட் இருக்குமான்னு தேடினேன். பார்த்தா பாம்புமா கிடக்குது. எனக்கெல்லாம் ஒரு பார்த்தீங்கன்னா நம்ம டீம் நாக்கு கிலோ எடுத்துகிட்டு போனோம். பார்த்து தான் போல என்னையா நானும் அவனை பார்த்தா நான் தெரியாமல் இது பண்ணிட்டேன், காமிச்சு கொடுத்துட்டேன். எனக்குலாம் ஒரே வருத்தமாக போச்சு கைஸ். நம்மளை அடிக்கலாம்னு வந்துருப்பான் போல தலைங்க. நானும் அப்படியே எஸ் ஆகலான்னு பார்த்தேன், என்னால் எஸ் ஆக முடியல. ஏன்னா எனக்கு ஓடுற பட்டனே எதுவும் தெரியாது கைஸ். அப்புறம் எப்போ ஓடுறேன்னு கேட்குறீங்க, அதெல்லாம் அப்படி தான். என்னை பார்த்துட்டான். சரி பார்த்தா என்னை அடிச்சிட்டான். சரி டிமிட்டியை போட்டு தப்பிச்சிடலான்னு பார்த்தேன் கைஸ். அது நானாக பெரிய தப்பிக்கலை. ஆனால் அந்த டெலிபோர்ட் இது போட்டேன். அதுதான் நான் பெரிய பண்ண தப்பேன்றேன். பார்த்தா அந்த சம்பவத்தில் நம்ம செல்லு வேறு மக்கார் பண்ண ஆரம்பிச்சிச்சு. சரி இங்கே போட்டு நம்ம தப்பிச்சிடலான்னு பார்த்தேன் கைஸ். அதுக்குள்ளே அவன் கிட்ட வந்துட்டான். சரி நம்மள்கிட்ட தான் த்ரோகன் இருக்கே, ஏன் அழுத்திக்கிட்டுன்னு பார்த்தா நம்ம மேக்ஸ் அவனை இதை பார்த்தா அழுத்தி பிடிச்சிட்டான். பார்த்தா நம்ம அவுட் ஆகிட்டோம். ஏன்னா நான் எக்ஸாமேட் எடுத்துகிட்டு போய் அழுத்தலான்னு பார்த்தேன் கைஸ். அதுதான் நான் பெரிய பண்ண தப்பு. சரி கைஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானும் இந்த போட்டு வந்துருங்க. அப்போ தான் பார்க்குற நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்க, நானும் சந்தோஷமாக இருப்பேன். சரி வாங்க இப்போ அடுத்த மேட்ச்சுக்கு போயிடலாம். நம்ம ஃப்ரெண்டு யாராச்சும் வராங்களான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். கட்சியில் யாருமே வரல. சரி வாங்க இப்போ நம்ம இந்த மேட்ச்சை ஸ்டார்ட் பண்ணி இந்த மேட்ச்சில் என்ன சம்பவம்னு பார்க்கலாம். நம்ம எப்படி சீசன்லாம் ஈடுக்கிடுச்சுன்னு கேட்காதீங்க, அதெல்லாம் அப்படி தான். நம்ம லேட்டாக அடித்தாலும் லேட்டஸ்ட்டாக அடிப்போம்ல, அந்த மாதிரி தான் இருக்கும் நம்மளுக்குலாம். கைஸ் இந்த டைலாக் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லி விட்டுங்க. நான் பார்த்தா போன மேட்ச்சில் வந்தவொடனே வந்துட்டோம். எனக்கெல்லாம் ஒரே வருத்தமாக போச்சுல.
அப்படி தான் இருந்தது. எப்போ ஹெட்ஷாட்லாம் அடிக்கணும்னு கேட்குறீங்க, அதெல்லாம் அப்படி தான். நான் ஹெட்ஷாட் பிளேயரு, இப்படிலாம் சொல்ல மாட்டேன். சரி வாங்க இப்போ போயிடலாம். சரி வாங்க இப்போ நம்ம இந்த கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆக போகுது. கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஃப்ளைட்டை விட்றவனே நான் தான். இந்த ஃப்ளைட்டை ஓட்டுறவனே நான் வாங்கி, அதனால தான் இங்கே நிற்கிறேன். 5 4 3 2 1 லெட்ஸ் கோ. நாடா போல பார்த்தா நெக்ஸ்ட் டைம் ஐயோ போச்சே அப்படின்னு தான் இருக்குது. இந்த மேட்ச் தான் தரமான ஒரு சம்பவம், தக்காளி சாரான சம்பவம். எனக்கு நான் அப்படியே வருத்தமாக போயிடும். சரி கைஸ், எப்பயுமே நம்ம லாஸ்ட்டாக தான் இறங்குவோன்ட்டு நம்ம இப்போ இன்னைக்கு ஒரு பாக்ஸிங் ஜிம்மில் இறங்கி அப்படியே பக்கத்தால் இருக்கிற ஏதோ ஸ்கொயர்னு நினைக்கிறேன், அதான் அப்படியே அதில் இறங்கி நம்ம ஒரு நல்ல லூட் இருக்கிற இடமா இறங்கிட்டோம். அதுக்கு பாக்ஸிங் ஜிம் இருக்குல்ல கைஸ், அதுக்கு பக்கத்தில் ரோஸ் கலரில் ஏதோ இருக்குல்ல, அதுதான் டிக்கால் கிரேவலாப்பா. சரி சாரி கைஸ், கிரேவலா போய் இறங்க போகிறோம். அப்படி தான் இருந்தது. பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு ஆஃப்லைன் போயிட்டு அடி வாங்கியிருப்பாரு. எனக்கும் ஒரே மனசு வருத்தமாக போச்சு கைஸ். நான் என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல கைஸ். நான் மட்டும் கடைசியில் 5 கிலோ எடுத்துருப்பேன் கைஸ். நீங்கள் வேணால் கமெண்டில் இப்போ 5 கிலோன்னு பார்த்து சொல்லுங்கள். இப்போ தான் நானும் நம்புவேன், நீங்களும் நம்புவீங்க. சரி வாங்க இப்போ கண்ணை எடுத்து வெயிட்டாக லூட்டெல்லாம் அடித்து மீனுங்களை பிறந்து கட்டலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஏதோ மினுக்குது, பார்த்தா குளோவாலுக்கு ஏதோ ஒன்று கொடுத்தாங்க. சரி பார்த்தா நம்ம டீம்மேட்டை அடி வாங்கிட்டு இருப்பாரு. எனக்குலாம் ஒரே வருத்தமாகிடுச்சு கைஸ். ஐயோ நம்ம நான் டீம்மேட் அடி வாங்குறாரு அப்படின்னு பார்த்தேன். எனக்கெல்லாம் ஒரே வருத்தமாச்சு. இது என் ஃப்ரெண்டு பேசுகிறாங்க கைஸ். இது நான் சபரியோட ஃப்ரெண்டுன்னு கைஸ். சரி வாங்க இப்போ நம்ம அடுத்த மேட்சுக்கு போயிடலாம் கைஸ். இதை தான் நம்ம ஃப்ரெண்டு பேசினார் இப்போ, அதனால தான் கொஞ்சம் பொறுத்துக்குங்க, அவர் வாய்ஸ் இப்படி தான் இருக்கும். ஓகே வாங்க இப்போ நம்ம லூட்டை அடித்து தரமான ஒரு எனிமி லோட்டை எடுத்து பண்ணிடலாம். வாங்க இப்போ கைஸ், இங்கே தான் தரமான தக்காளி சாரான ஒரு சமூகம். நான் மட்டும் லூட் அடிச்சுட்டு இருப்பேன் கைஸ். தானா ஆடு மாட்டிருந்துச்சு பார்த்தீங்களா கைஸ். எனக்கு இதுதான் ஒரு வருத்தம்ன்றது. அங்கே எனிமி இருக்கிறத, லாஸ்ட்டில் எனிமி இருக்கிறத பார்த்துட்டேன். அவன் வந்துட்டே இருப்பான். பார்த்தா எனிமி இங்கே பார்க்கல கைஸ். இன்னொருத்தன் வருவான் பறந்து. எனக்கெல்லாம் ஒரே சம்பவம் ஆயிடுச்சு. அங்கே டீம் அட்மிட் ஆகிடுச்சு கைஸ். பார்த்தா ஒருத்தன் குரங்கு மாரி மேலே தாவுவான் பாருங்களேன். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்களே வெந்துடுவீங்க. குரங்கு மாரி யாரோ தாவன மாரி இருந்தது கைஸ். இப்போ எனக்கெல்லாம் ஒரே வரியாயிடும். யாரா நீ சாமி, அப்படி தான் இருந்தது. பார்த்தீங்கன்னா என் கையில் வேறு இன்னும் ஷார்ட் ரேஞ்சு கூட இல்லை. நான் வேறு இந்த பெரஃபல் வச்சு தான் இருப்பேன். பார்த்தீங்கன்னா யாரோ மேலே ஜம்ப் பண்ண மாதிரி இருந்தது. பார்த்தா இந்த எனிமி எனக்கெல்லாம் ஒரே சமமாக ஆக்கி விட்டான். எனிமி யாரா சாமி நீ அப்படின்னு கேட்டான். அவனையும் அப்படியே அழுத்தி பிடிச்சிருப்பாங்க கைஸ். ஆனால் இதுதான் நான் பண்ணே பெரிய தப்பு. யாரோ இப்போ பாருங்கள், இப்போ மேலே ஜம்ப் பண்ணிருப்பான். பார்த்தா எனக்கே தெரியாமல் இந்த கண்ணு அதெல்லாம் எனக்கு சோனியா வந்துச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தா ரீலோட வேறு ஆரம்பிச்சு. பற்றில் பார்த்தா நான் கிண்ணு அடிச்சிட்டேன். இன்னும் ஒருத்தன் தான், ஆனால் ரிவ்யூ பண்ணி விட்டு என்னை திரும்பி பொழந்து கட்டிட்டானோ காய்ஸ். நான் என்ன பண்ணுறதுன்னே தெரியல. எனக்குலாம் ஒரே பயமாக இருக்குது. இந்த மேட்சில் பார்த்தீங்கன்னா ஒரு 8 மெடிக்கெட் பொறுக்கி இருக்கேன். அதில் 7 மெடிக்கெட்டு, ஒரு மெடிக்கெட்டை நான் சாப்பிட்டுட்டேன். சாப்பிடலாம் இல்லை, சுற்றிட்டேன். சரி வாங்க இப்போ நம்ம அடுத்த லூட்டு பாக்ஸுக்கு போய் பொறுக்கிக்கலாம். சரி கைஸ், மறக்காமல் கமெண்ட் பண்ணுறீங்க. மெடிக்கெட் பொறுக்கி அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு அப்படியே தமிழ் தெரியாதவங்களாம் மெடிக்கெட் கலெக்டர்னு அப்படின்னு போட்டு விட்டு வந்துடுங்க. சரி வாங்க இப்போ இங்கே ஒரு மெடிக்கெட் இருக்குது. என்னடா இன்றைக்கி லக்கு மேலே லக்கு உயுது அப்படின்ட்டா. நான் இங்கே பார்த்தா த்ரோகனு பார்த்தீங்கன்னா என் கையில் யூஎம்பி இருக்குது. பேராஃபுக்கு பதிலாக பார்த்தா இப்போ தான் ஒரு சம்பவமே கைஸ். நானே ஒரு சம்பவம் பண்ணி விட்டு வந்துட்டேன். நான் மேக்ஸ் அவனுக்கு பதிலாக யூஎம்பி எடுத்தலான்னு பார்த்தேன். வெற்றில் பார்த்தா பேராஃபுக்கு பதிலாக யூஎம்பி வந்துருச்சு. எனக்குலாம் ஒரே வருத்தமாக போச்சு. நாடா இது அப்படின்னு பார்த்தா சரி வாங்க இப்போ மேக்ஸ் அவனுக்கு பதிலாக நம்ம த்ரோகன் ஃபேமஸ் கன்னு அதை எடுத்துட்டு டு. ஆனால் த்ரோகன் பவர் குறைச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் கைஸ். எனக்குலாம் ஒரே வரி ஆயிடுச்சு.
சரி வாங்க இப்போ இங்கே ஒரு ஏதோ பாம் மாரி இருந்தது. கடைசியில் பார்த்தா இன்வீலரு. எனக்குலாம் ஒரு பயமாயிடுச்சு. ஆனால் பாவி ரெண்டா ஆடு இருக்கீங்கன்னு தான் நினச்சேன். இடத்துல பார்த்தா அதெல்லாம் அப்படி தான் நானும். சரி கைஸ் இங்கே ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை. சிம்பிளி வேஸ்ட் அப்படி தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணிட்டு போகலான்னு போவேன். இந்த மறக்காமல் இதை எங்கேயாச்சும் பார்த்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணிட்டு போங்க. அப்போ தான் உங்களுக்கு நான் எல்லோரும் ஹெல்த்தியாக இருப்பீங்க. அப்போ தான் ஐயோ ஜோன் வேறு வந்துச்சுரா அப்படின்ட்டு குடுன்னு ஓடுவேன் இங்கே ஏதோ இருக்குன்ட்டு. ஆனால் ஒன்றுமே இல்லை. சரி வாங்க இப்போ இந்த காயின் எடுத்துகிட்டு அப்படியே குடுன்னு ஓடிடலாம். எங்கடா வழி அப்படின்ட்டு நான் மட்டும் தவிச்சிட்டு இருந்தேன் கைஸ். வழியே தெரில. பார்த்தா ஜோன் வந்துச்சு. இந்த பக்கமாக போகணுமா அந்த பக்கமாக போகணுன்னு பார்த்தா ஜோன் வந்துக்கிட்டே இருக்குது கைஸ். எனக்கெல்லாம் ஒரே பயமாக இருக்குது. சரி வாங்க இப்போ நம்ம வெளில போகிற வழியை கண்டுபிடிச்சாச்சு. வெளில போயிட்டு இங்கேயும் லூட்லாம் இருந்தது. பார்த்தீங்கன்னா பாம்பு இங்கே ஒரு இனிமையில் இருந்தது. சரி கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா பாம்பு. என்னடா பாம்பு மேலே பாம்பு கொடுக்குறீங்க? பார்த்தீங்கன்னா நம்ம டீமை டவுட் ஆகி எடுப்பார். சரி அவர்கிட்டயாச்சும் மெடிக்கெட் இருக்குன்னு பார்த்தா மெடிக்கெட் இருக்குது. எப்படா அப்படி தான் இருக்குது. சரி இங்கே ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். இங்கேயும் காஸ்ட் வேஸ்ட் பண்ண போகிறோம். ஏன்னா காசு வேஸ்ட் பண்ணுறது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. சும்மா சொன்ன கைஸ் எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. சும்மா கேமில் வேணால் ஃபன்னுக்காக பண்ணுவேன். சரி கைஸ் வாங்க இப்போ நம்ம மொத்தமாக செலவழிச்சாச்சு. இப்போ நம்ம போகலாம். வழியில் வேறு மாஸ்டர் ட்ரக் இருந்தது. ஒரே பயமாகிடுச்சு. பயமாகிடுச்சு. அங்கே பார்த்தீங்களா மாஸ்டர் ட்ரக்கு. எப்பட்றா எடுக்கலான்னு பார்த்தேன். ஏன்னா ட்ராப் வச்சுருக்கானோ. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 14 மெடிக்கெட் எடுத்துட்டேன். பார்த்தீங்கன்னா என்கிட்ட இம்மாதிரி வேஸ்ட்டான எஸ்எம்ஜி கன் இருந்தது. கன்னுன்ற புல்லட் இருந்தது. ஓகே கேஷ் இப்போ இந்த புல்லட்லாம் வெளில எடுத்து போட்டு நம்ம அடுத்த சம்பவத்தையும் நடத்தலாம். சரி வாங்க இப்போ இந்த சம்பவத்தை நடத்த போகலாம். இந்த மாஸ்டர் ட்ரக்கை எடுக்கலான்னு போவோம் கைஸ். பார்த்தா எனிமி ஏதாவது வர மாதிரி இருந்தது. சரி வாங்க வேணாம் நம்மளுக்கு ரொம்ப அப்படின்ட்டு நான் மட்டும் வந்துட்டேன். ஏன்னா எனிமி அடித்தானுன்னா எல்லோரும் தாங்க முடியாது கைஸ். எனக்கு வேறு பயமாக இருக்குது. சரி கைஸ் இங்கே ஏதோ டோர் இருந்தது. பார்த்தீங்கன்னா டோரே காணும். இப்படா இருந்தது. எனக்குலாம் ஒரு பயமாயிடுச்சு. சரி வாங்க இப்போ இங்கே யாராச்சும் இருக்காங்களான்னு பார்த்தா யாருமே இல்லை. சிம்பிளி வேஸ்ட் அந்த மாதிரி தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா 18 அலைவு. அடா பாவி 2 கில் தாண்டா அடிச்சிருக்கோம் அப்படின்ட்டு சரி அடுத்த கில் அடிக்க போகலான்னு பார்ப்பேன் கைஸ். இங்கே தான் நான் இங்கே ஒரு தரமான தக்காளி சாரமான ஒரு சம்பவத்தை பண்ணிருப்பேன். இங்கே மறக்காமல் பாருங்கள். அதை எனக்கே ஆச்சரியமாயிடுச்சு. எப்பட்றா அந்தமாரி தான் இருந்தது. இந்த வீட்டை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருந்தது கைஸ். அதான் பார்த்தா எனிமி அப்படி தான் இருந்தேன். எனக்கு இதுதான் என் ஒரிஜினல் வாய்ஸு. சரி வாங்க இப்போ நம்ம கீழே போயிட்டு எனிமியை தரலான்னு பார்த்தா எனிமையே காணும். அப்புறம் ஏன்டா தரமான தக்காளி சார் என்ன காமான்னு கேட்டிங்கன்னா நான் 15 மெடிக்கெட்டு பொறுக்கிட்டேன், கலெக்ட் பண்ணிட்டேன். அதுதான் இங்கே பெரிய தப்பு. நான் பண்ண மெடிக்கெட்டு கலெக்ஷன் எல்லாமே எனிமே தூக்கிட்டு போயிட்டான். எனக்கெல்லாம் ஒரே வருத்தமாக போச்சு காய்ஸ். நான் என்னடா பண்ணுறது? உங்களுக்காக தான் எடிட்டிங் பண்ணி போடுறேன் வீடியோ. அதுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைபும் லைக்கும் ஷேரும் கமெண்டும் அப்படியே அந்த பெல் ஐக்கனை அமுத்தி விட்டிங்கன்னா பார்க்குற நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்க, நானும் கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பேன். ஏன்னா நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதே 24 நிமிஷம்னு நினைக்கிறேன். ஆமாம் 24 நிமிஷம். கொஞ்சம் அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் நம்ம கூடிய சீக்கிரமே 100 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகி ஆகணும். நம்ம அதுக்காக தான் கொஞ்சம் எடிட்டிங்லாம் கொஞ்சம் குறைச்சிருக்கோம், அவ்வளோதான். சரி வாங்க இப்போ எனிமி தேட போயிடலாம். எனிமியே எங்கடா இருக்கிற? பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மெடிக்கிட்டு. எப்படா மெடிக்கெட் கலெக்டர் ஆனான்னு கேட்காதீங்க. அதெல்லாம் அப்படி தான். நான் கொஞ்சம் மெடிக்கெட் பைத்தியம் அப்படின்னு நினைக்கிறேன். நான் இங்கே போய் பாக்ஸிங் பண்ண போவோம் கைஸ். பார்த்தீங்கன்னா எனிமி போவான். இந்த இடத்துல தான் கைஸ் நான் ஒரு பெண்ணை தப்பு. இங்கே பார்த்தீங்கன்னா சமமாயிடும். நான் 2 பேர்த்த இது பண்ணிருப்பேன் கைஸ். நான் பண்ண தப்பே இதுதான். இவனை அடிப்பேன், இருந்தாலும் என்னை அடிச்சுடுவானோ ஏஞ்சி. எனக்கெல்லாம் ஒரே ரத்தமாக போய்டும். பாம்பு மேலே பாம்பை தூக்கி போட்டு இருப்பேன். இவனுக்கு அடிக்க மாட்டானோ, வேறு ஒருத்தன் அடிச்சிடுவான். பார்த்தீங்கன்னா இவன் ஏறி வருவான் கைஸ். பார்த்தீங்கன்னா அவன் சோனை ஆக்டிவேட் ஆகி யாருன்னு தெரிஞ்சா கைஸ் இவனை நம்ம முன்ன அடித்த மாதிரி அவன் தான். சரி இவனுக்கு அவன் ஏந்துருவான். சரி அவனை அடிச்சுட்டு இவனை அடிச்சிடலான்னு பார்த்தா இவனும் ஏந்துருவான். பார்த்தீங்கன்னா டீம் வைப் போட்டு
பார்த்தீங்கன்னா இங்கே மெடிக்கெட் கலெக்ட் பண்ணலான்னு பார்ப்போம் கைஸ். பார்த்தா என்னால் கலெக்டே பண்ண முடியல, எனக்குலாம் வருத்தமாக போச்சு. அவன் லூட் பாக்ஸில் என்னால் மெடிக்கெட் கலெக்டே பண்ண முடியல. ஏன்னா ஜோன் வேறு வந்துக்கிட்டே இருந்ததா, ஒரே சமமாகிடுன்ட்டு. சரி வாங்க இப்போ நம்ம இப்போ ஜோனுக்குள்ளே போயிடலான்ட்டு அப்படியே டுருன்னு வண்டி ஏதாச்சும் கிடச்சா நல்லாயிருக்கும். பார்ப்பாங்க கைஸ். ஆனால் மாஸ்டர் ட்ரக்கு ஏர் ட்ராப்பு நம்மள்ட்ட இருக்கான்னு பார்ப்பாங்க. ஆனால் இல்லை, ஏன்னா அதான் பெரிய பண்ண தப்புக்கு கேட்காது. பாருங்க கைஸ், இப்போ நம்ம வந்து 4 கில்லு அடிச்சிட்டோம். 4 கில்லு. பாய் அடிச்சிடுமா? நம்ம 9 பேர் பாய் அடிச்சிடுமான்னு பார்த்தேன், ஆனால் அடிக்க தான் முடியல. நம்ம ஒரு வீட்டுக்குள்ளே போய் ஏறி போய் ஒருத்தர் நாக்கு வச்சு 5 கிலோ அடிச்சிடுவோம் கைஸ். கட்சியில் பார்த்தா பின்னால் இருந்து முதுகில் குத்திட்டு போகணும். எனக்குலாம் ஒரே வருத்தமாக போச்சு. சரி நம்ம போகலாம்ட்டு அந்த வீட்டு மேலே ஏறி போங்க கைஸ். அதுதான் நான் பெரிய பண்ணது. பின்னாலே ஆனால் அடிப்பான் ஏடபிள்யூ வச்சு. பார்த்தீங்கன்னா செம்ம டேமேஜ் போயிடும் கைஸ். நான் பயந்துட்டேன். சரி டிமிட்ரியை போட்டு ஏற்றிடுவோன்ட்டு ஏற்றணும் கைஸ். அதுதான்டா நான் பெரிய பண்ண தப்பு. எங்கடா இருக்கான்னு பார்த்தா ஆளே காணும். ஒரு வேளை பேயா இருக்குமோ அப்படின்னு பார்த்தா பேயெல்லாம் இல்லை, என்மி தான். சரி வாங்க இந்த வீட்டுக்குள்ளே போயிடுவேன். போயிட்டு க்ளோவால் போடுவோம் கைஸ். அதுதான் நான் பெரிய பண்ண தப்பு. ஜோனுக்கு நடுப்புறமாக போகலான்னு பார்த்தேன் கைஸ். கடைசியில் பார்த்தா வெளிப்பக்கமாகவே இருக்க ஆரம்பிச்சு விட்டானுங்க. சரி இப்போது நம்ம எனிமியை போய் கில் பண்ணலாம், அந்த இங்கே யாராச்சும் வருவான்னு பார்த்தேன். கட்சியில் பார்த்தா யாருமே இல்லை. சரி வாங்க இப்போ பேராஃபில் எடுக்கலாம். பேராஃபில் எடுத்து அவனுங்களை அடிக்கலான்னு பார்த்தேன். பாருங்கள் பேராஃபில் எடுப்போம் கைஸ். ஒருத்தனுக்கு செம்ம டேமேஜ் உயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தனுக்கு செம்ம டேமேஜ் உயிரும். காணவே இல்லை. இப்போ லூட் அடிக்க வருவான் கைஸ். ஏண்டா நான் இருக்கிற இடத்துல லூட் அடிக்க வரேன்னா நீ எம்மா பெரிய ஆளாக இருப்பேன் அப்படின்னு நான் அவனுக்கு செம்ம டேமேஜ் கொடுப்பேன். அது அவன் அதுக்குள்ளே குளோவால் போட்டுருவான். எனக்குலாம் ஒரே வருத்தமாக போச்சு. பார்த்தீங்கன்னா யாரோ வர மாரி இருந்தது. பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வந்துட்டு இருப்பான், அவனும் குளோவால் போட்டுருவான். ஏண்டா இந்த குளோவாலை ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும்டா. ஒன்று நான் மட்டும் ஏட்ட விடாமல் டப்புன்னு அடிப்பேன். பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சமயம் பார்த்தீங்கன்னா கீழே விழ போயிடுவான். பார்த்தா நம்மளுக்குன்னே ஒருத்தன் வருவான், நாக் ஆகிட்டான். சரி அந்த கில்லை எடுக்கலான்னு பார்ப்பேன், ஆனால் எடுக்க முடியல. அதுக்குள்ளே ஜோன் வந்துடுச்சு. சரி அந்த கில்லை எடுத்துட்டு அப்படியே நான் குளோவால் போட்டு தப்பிச்சிடுவேன். மொத்தமாக 5 கிலோ எடுத்துட்டேன். சரி கீழே போவோம் கைஸ். இப்போ தான் கைஸ் ஒரு சம்பவமே நடந்திருக்கும். அந்த சம்பவத்தை யாருமே நீங்கள் பார்த்துருக்கப்பட்டீங்க. அந்தமாரி யாருமே பண்ணாதீங்க அந்தமாரி தப்பை. சரி நம்ம இறங்கி இங்கே பார்க்கலான்னு பார்ப்பேன். அப்போ தான் கைஸ் நான் பண்ண தப்பு. பின்னால் வந்து முதுகுலேயே குத்திடுவான். சரி அடிச்சிடலான்னு பார்த்தேன். இதுதான் நான் பண்ண தப்பு. என்னை அடிச்சு விட்டானு கைஸ். நான் என்ன இந்த பிஆர் மேட்சே போக மாட்டேன் பக்கத்தில். சரி ஒரே ஒரு ரெக்வெஸ்ட்டு, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதோட அந்த சமம் ஃபினிஷ்டு கைஸ். இனிமேல் நம்ம சேலஞ்ச் வீடியோ தான் போட போகிறோம். கொஞ்சம் அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கோ. வாங்க இப்போ நம்ம லாபிக்கு போயிடலாம். நம்ம 5 கிலோ அடிச்சு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது கைஸ். நான் 5 கிலோ அடிச்சு அவுட் ஆகிட்டேன். இவன் சரி இவனுக்கு கொஞ்சம் பார்த்துட்டு போகலான்ட்டு பார்ப்பேன் கைஸ். இப்போ தலைவன் டீம் வைபட் பண்ணிருப்பான், 6 கிலோ எடுத்துருப்பான். இன்னும் 3 பேர் தான் கைஸ். அந்த 3 பேரும் யாருன்னா இன்னும் 2 பேர் இவன் ஒருத்தன் கைஸ். சரி வாங்க இப்போ நம்ம இவனெல்லாம் பார்க்க டைமில் நம்ம வீடியோ போடணும். அதுக்காக நம்ம வெளில இருந்தாச்சு. ஓகே நம்ம அடுத்த கோல்டு 3க்கு போயிட்டோம். வாங்க இப்போ நம்ம கண்டிப்பாக சேலஞ்ச் வீடியோவில் பிஆர் ரேங்க் தான் போட போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு ரெக்வஸ்ட்டு, மறக்காமல் அதை நாளைக்கு பார்க்கலாம். ஓகே வாங்க நாளைக்கு பார்க்கலாம். மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு வந்துடுங்க.